நமது அண்டை நாடான நேபாளத்தை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் அரசியல் சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்தான் மனிஷா கொய்ராலா. 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் பிரகாஷ் கொய்ராலா, தாயார் பெயர் சுஷ்மா கொய்ராலா. இவரது தந்தை நேபாள் நாட்டின் அரசவையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சுற்றுச்சூழல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் முன்னாள் கேபினட் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். தனது ஆரம்ப பள்ளிப்படிப்பை நேபாளில் படித்த மனிஷா கொய்ராலா மேல் படிப்பை இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள பப்ளிக் ஸ்கூலில் படித்தார். மனிஷா கொய்ராலாவிற்கு சினிமா மீது ஆர்வம் இருந்ததால் அமெரிக்க நாட்டிற்கு சென்று ஃபில்ம் மேக்கிங்கில் டிப்ளமோ பட்டமும் பெற்றார். முதலில் 1989ஆம் ஆண்டு நேபாளத்தில் ஃபெரி பெட்டாலா என்கிற படத்தில் நடித்தார். அதோடு மாடலிங் துறையிலும் ஈடுபட்டு வந்தார். பின்னர் ஹிந்தி மொழியில் வெளியான சவுடாகர் என்ற படத்தில் நடித்து பாலிவுட் திரைத்துறையில் அறிமுகமானார். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து 1942 லவ் ஸ்டோரி என்ற படத்தில் நடித்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து திரைத்துறையில் மனிஷா கொய்ராலாவிற்கு நல்ல வரவேற்பையும் புகழையும் பெற்று தந்தது. இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் பாம்பே படத்தில் மனிஷா கொய்ராலாவை கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்தார். இஸ்லாமிய பெண் கதாபாத்திரத்திற்கு மனிஷா கொய்ராலா மிகவும் பொருத்தமாக இருந்ததால் பாம்பே படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து உயிரே, இந்தியன், முதல்வன், ஆளவந்தான், பாபா மற்றும் மும்பை எக்ஸ்பிரஸ் போன்ற பல திரைப்படங்களில் நடித்து இவருக்கான மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். பின் ஆஸ்திரேலியா தூதர் ஒருவரை நடிகை மனிஷா கொய்ராலா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவரை திருமணம் செய்து கொள்ள நினைத்த நேரத்தில் அவர் குறித்து பல உண்மைகள் தெரியவந்ததால் அவரை விட்டு பிரிந்துவிட்டார். நடித்துக் கொண்டிருக்கும் போதே 2010ஆம் ஆண்டு அவருடைய ஃபேஸ்புக் நண்பரான நேபாள தொழிலதிபர் சம்ரத் தஹாலை திருமணம் செய்தார். அதுவரை எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் 2012ஆம் ஆண்டு மிகப்பெரிய கஷ்டகாலமாக அமைந்தது. திருமணம் செய்து 2 ஆண்டுகளிலேயே விவாகரத்து பெற்று கணவரை பிரிந்தார். பின்னர் அதே ஆண்டிலேயே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். பின்னர் அமெரிக்காவிற்கு சென்று புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். நோய்க்கான சிகிச்சை செய்து கொண்டதால் அவரது முடி எல்லாம் உதிர்ந்து உடல் எடை குறைத்து இருக்கும் போட்டோவை பகிர்ந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்தபோது சந்தித்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து இருக்கிறார். அதில் அவர் கூறுகையில், இந்த பயணம் எனக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. நீங்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள்தான் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நிறைய உறவினர்கள் மற்றும் பெரிய குடும்பம் இருக்கிறது. அனைவருமே வசதியானவர்கள்தான். ஆனால் நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது அனைவரும் என்னிடமிருந்து விலகி சென்று விட்டார்கள். என்னுடைய நண்பர்கள் கூட அப்போது என்னுடன் இல்லை. ஆனால் அப்போது என்னுடன் இருந்தது என் பெற்றோர், என் சகோதர சகோதரிகள்தான். இப்போது அந்த நோயிலிருந்து முழுவதுமாக குணமாகியுள்ள மனிஷா கொய்ராலா இது குறித்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் காரணமாக ஐநா சபை அவரை குட்வில் அம்பாசிடராக நியமித்தது. 1999 முதல் 2015ஆம் ஆண்டு வரை உலகின் புகழ்மிக்க ஐநா சபையின் அம்பாசிடராக மனிஷா கொய்ராலா செயல்பட்டார். இதுவரை இவர் 4 ஃபில்ம்ஃபேர் விருதுகளை வாங்கியுள்ளார்.